ஒரு 12 சத்தியம் கொடுத்தார். ஒரு 12 நான் முதலமைச்சர் ஆகும் பொழுது என்ன ப்ராமிஸ் கொடுத்தார்? எடுத்தோடனே சொன்னார், மகளிருடைய பாதுகாப்பு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். வேற யாரும் கிடையாது, இங்க நான் கண்காணிப்பேன். இதுக்கு ஒரு தனியா துறை உருவாக்கப்படும், ஸ்ட்ரெயிட்டா உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க என்ன 1000 ரூபாய் கொடுக்க, ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் ஒரு வருஷம் கொடுக்கவே இல்லை. கேட்டா சர்வே பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, 1.5 வருஷம் முடிச்சு. அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. திடீர்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபாய் போட்டுட்டு, உங்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் வருது, இவ்வளோ குளிர்லேருந்து வெயிலுக்கு வந்துட்டீங்களே, நீங்களாம் இந்த ஊரை விட்டு 5000 ரூபாய் கொடுக்குறேன், ஊட்டி கொடைக்கானல் பக்கம் போயிடுங்க, சென்னை பக்கம் இருக்காதீங்க. என்ன ஒரு கருணை மனசு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. அப்பா, இதெல்லாம் பெண்கள் பார்க்காமலையா இருக்காங்க, கேட்காமலையா இருக்கிறாங்க? நீங்க அவதூறு சொல்றதெல்லாம் காதல கொடுத்து கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த 5 வருஷம் நீங்க செய்த எல்லா அநியாயம் மனசுல ஏறி 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 என்னைக்கு ஓட்டு போற மிஷினை வைப்பீங்க, அன்னைக்கு பட்டனை உடைச்சாலும் உடைப்பாங்க. தேர்தல் கமிஷன் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன், 1க்கு 2 மிஷினா வச்சுக்கோங்க. கோவத்துல விசில அமுக்க அந்த பட்டனே உடைஞ்சிரும். உங்களுடைய அவதூறுக்கான பதில் என்ன தெரியுங்களா? 82 அந்த அம்மா கட்சியில இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி எந்த பெண்ணை நோக்கி எவ்வளவு கேவலமா பேசினாங்களோ இந்த சமூகம், அப்படி பெண்களை வைத்து நம்மளுடைய தலைவரை தவறாக பேசும் பொழுது அவர் அமைதியா இருக்கிறாருன்னா, ஒவ்வொரு பெண்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க என்ன வேணா திட்டிக்கோ, 5 வருஷம் நீ என்ன ஆட்சி பண்ண, அதுக்கு பதில் சொல்லு. தலைவர் சொன்னாரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். இவங்க 5 வருஷம் என்ன தவறு செஞ்சாங்க? எங்க திரும்பினாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போக முடியுமா? இன்னைக்கு ஒரு இபி டிபார்ட்மெண்ட்ல 36% ஏற்றிருக்காங்க. யார் விலை ஏத்துனது? பஸ் ஃப்ரீ, ஒன்லி பிங்க் பஸ்ல மட்டும்தான் ஃப்ரீ. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு? தமிழகம் முழுவதும் பெண்களுக்கும் இலவசம்னு சொல்ல, கட்டணமில்லா பேருந்து. அது ஏன் தெரியுமா சொன்னாரு? நாங்க டிஸ்கஷன்ல இருக்கும்போது எங்க கிட்ட கேட்டாரு, பொதுவா ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது, அது ஏன் மாவட்டத்துக்குள்ள ஒரு பிங்க் பஸ்ஸை போட்டு போகணும்? ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோடைய வீட்லையும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும், ஒரு லோயர் ஏழை மக்களுடைய குடும்பத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு அம்மா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும், குழந்தைங்களை கூட்டிட்டு திடீர்னு போகணும், தீபாவளியோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்மஸ்க்கோ போறதா இருக்கட்டும், ஏன் ஒரு 3 மாசத்துக்கு அம்மாவை பார்த்துட்டு வரதா இருக்கட்டும், இல்லை அப்பாவை பார்த்து வரணும்னா, தன்னோட கணவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது அந்த கணவன்கிட்ட காசு இருக்காது. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் செலவாகும், பஸ்ஸுக்கே 1500 ரூபா ஆகும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அப்ப தலைவர் முடிவு பண்ணார், என் தங்கை, என் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் பஸ் ஃப்ரீ. பஸ் கட்டணம் இல்லாம போட்டோம். கன்னியாகுமரியில சென்னை வரணுமா, எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து, பெஸ்ட் பேருந்து கொடுப்போம். எங்கேயும் நிக்க வேண்டாம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வேண்டாம். தமிழகம் முழுவதும் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் இது. முதல் மாநிலத்தில் டிக்ளேர் பண்ணாங்க. எத்தனை 500 கிலோமீட்டர் நீங்க தூத்துக்குடியிலிருந்து சென்னை வாங்க, இல்ல தூத்துக்குடியிலிருந்து தஞ்சாவூர் போங்க, இல்ல கன்னியாகுமரியிலிருந்து மதுரை போங்க, எங்க வேணா போங்க, உங்க அப்பா அம்மாவை பார்க்க போங்க, உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கட்டணமில்லா பேருந்துங்கிறத அனௌன்ஸ் பண்ணது எங்களுடைய தலைவர். ஒரு பெண்ணுடைய வழியிலிருந்து இப்படி ஒரு சத்தியம் செய்யும் பொழுது அவரை நோக்கிய விமர்சனம் எந்த அளவிற்கு தவறுங்கிறது நேத்து கொடுத்த பிராமிஸ்ல இருந்து தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன விமர்சனங்களை வேணா பண்ணுங்க, என்ன நாடகம் வேணா நடத்துங்க, ஆனால் தமிழக மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றாரு. கேஸ் சிலிண்டர் எதுக்கு? நேத்து 60 ரூபாய் ஏறிடுச்சு. இவங்க என்ன சொன்னாங்க? வந்தபோது 100 ரூபாய் கம்மி பண்றேன், கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ தரேன். ஆனால் அவர் சொன்னது என்ன? விறகு அடுப்புலையும் மண்ணிலும் இன்னைக்கும் பல தாய்மார்கள் இன்னைக்கு கேஸோடைய விலை ஏறுறதுனால இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொன்னாரு? குறைந்தபட்சம் அவருக்கு தெரியுது, குறைந்தபட்சம் ஒரு 45 நாள் ஒரு சிலிண்டர் வரலாம் ஒரு 4 பேர் இருக்க இடத்துல. அப்ப 6 சிலிண்டரை நம்ம கொடுப்போம்னு டிக்ளேர் பண்ணிட்டார் நேத்து. அப்ப அவருடைய தேர்தல் அறிக்கை கிடையாது, அவருடைய கனவு திட்டம். இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு திமுகவை திட்டதான் தெரியும்,
ஸ்டாலின் ஐயா தவறுகளை சொல்லதான் தெரியும். இவர் தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன செய்வார்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, நேற்று ஒரே மகளிர் தின மீட்டிங்ல மொத்தமா முடிச்சிட்டாரு. மகளிரோட சந்தோஷத்தை மொத்தமா முடிச்சிட்டாரு. தமிழகம் முழுவதும் எல்லாரும் சந்தோஷம். அப்பாடா, எனக்கு இங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து நான் தூத்துக்குடி போறதா இருந்தா, இல்ல கன்னியாகுமரியில சென்னை போறதா, இனிமேட்டு எந்த பாரமும் எனக்கு கிடையாது குழந்தைங்களோட போறது.